Hello friends, இந்த வீடியோல டெசிமல்ஸ்க்கு LCM and HCF எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். So previous வீடியோல fractionsக்கு எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறது பார்த்தோம். சரியா? So இந்த வீடியோல டெசிமல்ஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். So பேசிக்கா LCM HCF பேசிக் டியூட்டோரியல்ஸ் ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. fractionsக்கு எப்படி கால்குலேட் பண்ணனும் அப்படிங்கறத வாட்ச் பண்ணுங்க. So அந்த ஆர்டர் படி நெக்ஸ்ட் வீடியோவா அந்த டெசிமல்ஸ் வீடியோவை நீங்க வாட்ச் பண்ணலாம். சரியா? So இந்த வீடியோ லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க. So அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். So வாங்க வீடியோக்குள்ள போகலாம். If you haven't subscribed to this channel yet, subscribe to Easy Abhay Tricks and don't forget to click the bell icon for immediate updates. First problem. Find the LCM and HCF of 0.6, 0.54 and 0.24. சரியா? So என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? LCM calculate பண்ண சொல்லியிருக்காங்க, HCF calculate பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட்டா? So என்ன நம்பர் இருக்கலாம்? 0.6, 0.54, 0.24. சரியா? ஸோ இது எல்லாமே டெசிமல்ஸில் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெசிமல்ஸ் எல்லாத்தையுமே நார்மலான நேச்சுரல் நம்பர்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். சரியா? ஸோ நார்மலான ரவுண்டட் நம்பர்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். சரியா? ஸோ ஃபஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இதில் மேக்ஸிமமான டெசிமல் பிளேசஸ் என்ன? இதோட டெசிமல் பிளேஸ் என்ன? 1. அதாவது டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்து எத்தனை நம்பர் இருக்குது? ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ இதோட மேக்ஸிமம் டெசிமல் பிளேஸ் என்ன? 2. ஸோ இதோட டெசிமல் பிளேஸ் என்ன? 2. சரியா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர்ஸ் இருக்குது. சரியா? ஸோ இதுக்கு 1, இதுக்கு 2, இதுக்கு 2. சரிதானே? ஸோ இதில் மேக்ஸிமம் என்ன? 2 தானே? ஸோ எல்லா நம்பர்ஸையுமே நம்ம பாயிண்ட்டுக்கு பிறகு 2 டெசிமல் பிளேசஸ் வர்ற மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணணும். புரியுதா? ஸோ அதாவது 0.6 எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? 0.60. ஸோ இட் மீன்ஸ் பாயிண்ட்டுக்கு பிறகு 2 பிளேசஸ் வந்துருச்சு, 2 நம்பர்ஸ் வந்துருச்சு. சரியா? ஸோ இது அதே தான் 0.54, இதுவும் 0.24 தான். இப்போ எல்லாமே யூனிஃபார்ம் ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதாவது ரவுண்ட் ஆக்குறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் எத்தனை டெசிமல் பிளேசஸ் இருக்கோ அத்தனை டென்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக? ஸோ எத்தனை டெசிமல் பிளேசஸ் இருக்குது? 2 டெசிமல் பிளேசஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ நீங்கள் எதனால் மல்டிப்ளை பண்ணணும்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக? அதாவது 0.2 into 10ன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2 வந்துடும். ஸோ 0.23 into 10ன்னா உங்களுக்கு என்ன தான் வரும்? 2.3 தான் வரும். கரெக்டாக? ஸோ நீங்கள் அகெயின் 2.3 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு 23 வரும். சரியா? அதே மாதிரி 0.54 நான் ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் எதனால் மல்டிப்ளை பண்ணணும்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 54 வரும். ஸோ நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் எவ்வளவு இருக்கோ அத்தனை டென்ஸை நான் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? ஓகேவா? ஸோ ஃபைனலாக நான் இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ரிசல்ட் என்ன வரும்? 60, 54, 24. ஸோ இதுதான் என்னோட ஃபைனலான நம்பர்ஸ். புரியுதா? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? மேக்ஸிமம் எத்தனை டெசிமல் பிளேசஸ் இருக்குன்னு பார்த்தோம் அந்த கிவன் நம்பர்ஸில். ஸோ அத்தனை மேக்ஸிமம் டெசிமல் பிளேஸுக்கு எல்லா வேல்யூஸையும் நம்ம யூனிஃபார்மாக கன்வெர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஸோ எத்தனை டெசிமல் பிளேஸ் இருக்கோ அத்தனை டென்ஸாக நம்ம மல்டிப்ளை பண்ணி இதை ரவுண்டட் நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணோம். அவ்வளவுதான். சரியா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? LCM கொடுத்துருந்தாங்கன்னா LCM ஆஃப் 60, 54, 24 கால்குலேட் பண்ணணும். HCF கொடுத்துருந்தாங்கன்னா HCF ஆஃப் 60, 54, 24 கால்குலேட் பண்ணணும். எது கொடுத்துருக்காங்களோ அது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ LCM நீங்கள் இதில் ஷார்ட்கட் ட்ரிக் யூஸ் பண்ணுறது அவ்வளோவா டைம் சேவ் டைம் கன்சியூம் ஆகும்னு நான் நினைக்கிறேன். சரியா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா டைரெக்டான டா மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ எப்படி டா மெத்தட் படி எப்படி சால்வ் பண்ணுவீங்க? அதாவது இது 60, 54, 24 இதோட LCM டா மெத்தட் சால்வ் பண்ணிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எது யூஸ் பண்ணிக்கலாம்? டைரெக்டாக 6 யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ 10, 6 9s are 54, 6 4s are 24. சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது 2 யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ 2, 5, 9, 2. ஓகேவா? ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா? ஏன்னா இதுக்கு மூணுத்துக்குமே நம்ம காமனாக எதுவுமே நம்ம சப்ஸ்டிடியூட் மல்டிப்ளாக இனிமேல் யூஸ் பண்ண முடியாது. சரியா? ஸோ டேரெக்டாக இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதோட LCM வேல்யூ என்ன? 6 into 2 into 5 into 9 into 2. கரெக்டாக? ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 1080. சரியா? ஸோ டேரெக்டாக அதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ 1080 தான் என்னோட ஆன்சர். ஓகேவா? LCM வேல்யூ அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் ஒரு 15 செகண்ட்ஸ் ஆயிருக்குமா டா மெத்தட் யூஸ் பண்ணா? ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்கான ஈஸியஸ்டான வே. ஓகேவா? நீங்கள் ஷார்ட்கட் ரொம்ப யோசிச்சிங்கன்னா இந்த ப்ராப்ளம்க்கு ஷார்ட்கட் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கன்சியூமிங் ஆகும். சரியா? ஓகேவா? நெக்ஸ்ட் அவ்வளோதான். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் HCF எப்படி கால்குலேட் பண்ணலாம்? HCFக்கு 3 மெத்தட்ஸ் பார்த்தோம். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன? யூசிங் ஃபேக்டரைசேஷன். செகண்ட் மெத்தட் கண்டினியூஸ் டிவிஷன். தேர்ட் மெத்தட் தான் ஷார்ட்கட். சரியா? ஸோ இதுக்கு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் பேசிக் மெத்தடே அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? 60, 54, next 24.
இதுக்கு தானே நீங்கள் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஸோ டைரெக்டாக நீங்கள் யோசிச்சுக்கலாம். 60 எப்படி எழுதலாம், 10 into 6ன்னு எழுதலாம். சரியா? ஸோ 10 எப்படி எழுதலாம், 5 into 2ன்னு எழுதலாம். 6 எப்படி எழுதலாம், 2 into 3ன்னு எழுதலாம். ஸோ 60 டைரெக்டாக எப்படி எழுதிக்கலாம், 2 square into 3 into 5 எப்படி எழுதிக்கலாமா? ஓகேவா? நெக்ஸ்ட் 54 எப்படி எழுதலாம், 6 into 9 எழுதிக்கலாமா? ஸோ 6 எப்படி எழுதிக்கலாம், 2 into 3 எழுதிக்கலாமா? 9 எப்படி எழுதிக்கலாம், 3 into 3 எழுதிக்கலாமா? ஸோ 54 எப்படி எழுதிக்கலாம், 2 into 3 cube இப்படி எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் 24 எப்படி எழுதிக்கலாம், 6 into 4 எழுதிக்கலாமா? 6 எப்படி எழுதிக்கலாம், 2 into 3. 4 எப்படி எழுதிக்கலாம், 2 into 2. சரியா? ஸோ இப்போ எப்படி எழுதிக்கலாம், இந்த 24 2 cube into 3 எழுதிக்கலாமா? சிம்பிள் ஆயிடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், HCF calculate பண்ணணும். ஸோ HCFனா என்ன, மல்டிப்ளை த லீஸ்ட் பவர்ஸ் ஆஃப் காமன் ஃபேக்டர்ஸ். ஞாபகம் இருக்கா? ஸோ காமன் ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் என்னெல்லாம், மூணுத்துலையுமே. ஸோ 2ங்கிறது காமனாக இருக்குது எல்லாத்துலேயுமே, இன்டூ 3ங்கிறதும் காமனாக இருக்குது எல்லாத்துலேயுமே. கரெக்டாக? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபைண்ட் த லீஸ்ட் பவர் ஆஃப் காமன் ஃபேக்டர்ஸ். ஸோ காமன் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம், அதோட லீஸ்ட் ஃபேக்டர். ஸோ 2ஓட லீஸ்ட் ஃபேக்டர், லீஸ்ட் பவர் என்ன, 2ஓட லீஸ்ட் பவர் என்ன, 2 power 1 தான் லீஸ்ட். ஸோ 2 power 1 இன்டூ 3ஓட லீஸ்ட் பவர் என்ன, 1 3 power 1 இருக்கு, 3 cube இருக்கு. கரெக்டா? ஸோ 3ஓட லீஸ்ட் பவர் என்ன, அதுவும் 1 தான். அதாவது 2 into 3. ஆன்சர் என்ன வந்துருச்சு, 6 வந்துருச்சு. இதுவும் மேக்ஸிமம் ஒரு 25 செகண்ட்ஸ் ஆயிருக்குமா, கால்குலேட் பண்ணியாச்சா? அவ்வளோதான். ஸோ இதோட HCF வேல்யூ என்ன, 6. அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணிட்டீங்க, LCM வேல்யூ 1080, HCF வேல்யூ 6. சரியா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது LCM ஆஃப் இந்த டேர்ம், இது HCF ஆஃப் இந்த டேர்ம். சரியா? ஸோ பட் நம்ம எதுக்கு நமக்கு LCM HCF கால்குலேட் பண்ணணும், ஃபார் these values, அதாவது 0.60, 0.54, 0.24. அதாவது மேக்ஸிமம் டெசிமல் பிளேஸ் எவ்வளவுன்னு பார்த்தோம், 2 decimal places பார்த்தோம். கரெக்டா? ஸோ எத்தனை டெசிமல் பிளேசஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணோமோ அத்தனை டெசிமல் பிளேசஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது 1080 நம்ம எப்படி எழுதலாம், 10.80. புரியுதா? 6 எப்படி எழுதிக்கலாம் நம்ம, 0.06. புரியுதா? இப்படி நம்ம ஜஸ்ட் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். புரியுதா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ எத்தனை டெசிமல் பிளேஸ் மேக்ஸிமம் அந்த ப்ராப்ளமில் அக்கர் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த மேக்ஸிமம் டெசிமல் பிளேஸாக எல்லா வேல்யூஸையும் கன்வெர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எத்தனை டெசிமல் பிளேஸோ அத்தனை 10s மல்டிப்ளை பண்ணி ரவுண்ட் ஆக்கிக்கோங்க. ஸோ அதுக்கு LCM அல்லது HCF எது கேட்டிருக்காங்களோ அதை ஃபைன் பண்ணுங்கள். ஃபைன் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும், எத்தனை டெசிமல் பிளேஸ் எடுத்தீங்களோ அத்தனை டெசிமல் பிளேஸ் அத்தனை, இப்போ சப்போஸ் நீங்கள் இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம், 2 டெசிமல் பிளேஸ் எடுத்தீங்க, ஸோ 100ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிட்டா போதும். ஸோ என்ன வரும், இங்கே 10.80 வரும். இது 100ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 6/100.06 ஆன்சர் வரும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இது ஒரு மேக்ஸிமம், இதுக்கு ஒரு 15 செகண்ட்ஸ், இதுக்கு ஒரு 25 செகண்ட்ஸ், மேக்ஸிமம் வித்தின் 1 minute நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம், மோர் ஆர் லெஸ். சரியா? ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்ளம் உங்களுக்காக. சரியா? ஸோ ஜஸ்ட் அ ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். ஃபைண்ட் தி LCM அண்ட் HCF ஆஃப் 0.2, 0.42 அண்ட் 0.6. சரியா? ஸோ ப்ரீவியஸ் மெத்தட் படி ஷார்ட்கட் யோசிச்சுக்கலாம், அல்லது டேரெக்டான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ஸோ எவ்வளவு டைம் சேவ் பண்ண முடியுமோ அதே மாதிரி ஸ்பீடாக கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தில் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். சரியா? ஸோ எத்தனை செகண்ட்ஸ்க்குள்ளே அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுங்கள், அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் வித் ஆன்சர். சரியா? ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி ஸ்டடி பண்ணுங்கள். சரியா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.